ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நம்ம எல்லாருக்கும் தாமைங்கிறது பெண்களுக்கு மட்டுமே உரிய ஒரு வரம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம். ஆனா அறிவியல் உலகம் அதை மாத்தி எழுத முயற்சி செஞ்சுட்டே இருக்கு. ரோபோக்கள், செயற்கை கருப்பை அப்படின்னு சொல்லிட்டு பல தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வர்ற இந்த நேரத்துல குழந்தை பெத்துக்கிற பாரம்பரிய முறையே மாறலாம். முக்கியமா சீன விஞ்ஞானிகள் இந்த விஷயத்துல பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு புது வழியை காட்டும். ஆனா இதுல நிறைய நெறிமுறை சிக்கல்கள், சமூக பாதிப்புகள், மன ரீதியான விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் இருக்கு. அதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கருப்பை தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தெரியுமா? இந்த தொழில்நுட்பத்தோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா செயற்கை கருப்பை, அதாவது ஆர்டிபிஷியல் வார்ம். இது ஒரு ரோபோட்டிக் சிஸ்டம் மூலமா குழந்தைய 10 மாசம் வளர்க்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கருவை உருவாக்குதல். முதல்ல ஐவிஎஃப்ங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க. அதாவது ஆணோட விந்தணுவையும் பெண்ணோட முட்டையும் எடுத்து ஆய்வகத்துல ஒன்னா சேர்த்து கருவா உருவாக்குவாங்க. இது ரொம்பவே கவனமா செய்ய வேண்டிய ஒரு செயல். ஏன்னா இந்த கரு தான் ரோபோ கருப்பையில வளரப்போகும் குழந்தை. இப்படி உருவாக்கப்பட்ட கருவை அப்புறம் ரோபோ கருப்பையில வைப்பாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா செயற்கை கருப்பையின் அமைப்பு. இந்த செயற்கை கருப்பை ஒரு பயோபேக் மாதிரி இருக்கும். அதாவது இது ஒரு சிறப்பு பயோ ரியாக்டர் பை அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். இதுக்குள்ள குழந்தை பாதுகாப்பா வளர ஒரு திரவம் இருக்கும். இந்த திரவத்துல தாயோட கர்ப்பப்பையில இருக்கிற மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பயோபேக் குழந்தைகளுக்கு தேவையான ஆக்சிஜன், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஹார்மோன்களை குழாய் மூலமா தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருக்கும். இந்த பேக்ல குழந்தையோட வளர்ச்சியை கவனமா கண்காணிக்க சென்சார்கள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்குல்ல, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இதுல வச்சிருப்பாங்க, பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சென்சார்கள் மூலமா குழந்தையோட இதய துடிப்பு, வளர்ச்சி, உடல் அசைவுகள் எல்லாத்தையும் துல்லியமா கண்காணிக்க முடியும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கருவின் வளர்ச்சி. இயற்கையான கர்ப்பப்பை மாதிரி இந்த ரோபோ கர்ப்பப்பையில குழந்தை நல்லா வளரும். இதுல வெப்பநிலையை கரெக்டா வச்சிருப்பாங்க, ஊட்டச்சத்துக்கள் குறையாம பார்த்துப்பாங்க. அதே சமயம் குழந்தையோட உடல் வெப்பநிலை, ரத்த ஓட்டம் மற்றும் உறுப்புகளோட வளர்ச்சி எல்லாமே கண்காணிப்பிலேயே இருக்கும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பம் அதை உடனடியாக கண்டுபிடிச்சு சரி செய்யும். குழந்தையோட வளர்ச்சி ஒவ்வொரு மாசமும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த ரோபோட்டிக் சிஸ்டம் கணக்கு பண்ணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா பிரசவம். 9 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை ரோபோ கருப்பையில இருந்து வெளியே எடுக்கப்படும். இது இயற்கையான பிரசவம் மாதிரி இல்லாம ரொம்பவே திட்டமிட்டு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு செயல்முறையா தான் இருக்கும். அதாவது பிரசவத்துல வரக்கூடிய ஆபத்துகளோ எதிர்பாராத சிக்கல்களோ இதுல இருக்கவே இருக்காது. ஓகே, இந்த தொழில்நுட்பத்தோட பெரிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இதுல கர்ப்ப கால சிக்கல்கள் ரொம்ப குறைவு. சில பெண்களுக்கு கர்ப்ப காலத்துல ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கருசிதைவு அல்லது அப்படின்னா முன் பிரசவம், அதாவது ப்ரீடம் பர்த் போன்ற பல பிரச்சனைகள் வரலாம். இந்த ரோபோ கருப்பை இந்த ஆபத்துகளை எல்லாமே குறைக்கும். அதாவது கர்ப்பம் தரிப்பதால வரக்கூடிய உடல் நல பிரச்சனைகள் எதுவுமே இதுல இருக்காது. கர்ப்பிணி பெண்கள் படுற கஷ்டங்கள், வலிகள், மன வேதனைகள் எதுவுமே இங்கே இருக்காது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா இது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு புது வாய்ப்பு. கருத்தரிக்க இயலாத அல்லது கர்ப்பப்பை பிரச்சனைகள் உள்ள தம்பதிகளுக்கு இது ஒரு வரமா இருக்கும். அவங்க இனிமே வாடகை தாயை தேடியோ இல்ல அப்படின்னா தத்தெடுக்கவோ வேண்டிய தேவையே கிடையாது. அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு குழந்தைய இந்த தொழில்நுட்பம் மூலமா பெற முடியும். இது அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஒர்க், வாழ்க்கை சமநிலை. பெண்கள் கர்ப்பமா இருக்கும் போது நிறைய உடல் ரீதியான மாற்றங்களையும் சவால்களையும் சந்திப்பாங்க. இதனால அவங்களால வேலைக்கு போக முடியாம போகலாம். இதனால ஒர்க்கும் வாழ்க்கையும் பாதிக்கப்படலாம். ரோபோ கருப்பை தொழில்நுட்பம் இருந்தா பெண்கள் கர்ப்ப காலத்துல விடுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க தங்களோட வேலைகள்ல தொடர்ந்து கவனம் செலுத்த முடியும். இது அவங்களோட தொழில் வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா இது உடல் மாற்றம் கொண்டவர்களுக்கான வாய்ப்பா அமையுது. ஆனா மாறினவங்களும் மற்றும் லெஸ்பியன் தம்பதியருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். அவங்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சொந்தமா குழந்தை பெத்துக்க முடியும். இது பாலின சமத்துவத்தை கொண்டு வரும்.
ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா மரபணு ஆய்வு. இந்த ரோபோ கருப்பைக்குள்ள வளரக்கூடிய குழந்தையோட மரபணுக்கள் தொடர்ந்து வந்து கண்காணிக்கப்பட்டுட்டே இருக்கும். ஏதாவது மரபணு நோய் இருந்தா அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சிகிச்சை வந்து கொடுக்க முடியும். இது எதிர்காலத்துல வரப்போற குழந்தைகளோட உடல் நலத்தையும் மேம்படுத்தும். அடுத்துதான் இந்த தொழில்நுட்பத்தோட தீமைகளும் சவால்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த ஒரு தொழில்நுட்பத்துக்கும் நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கும், அதே மாதிரி தீமைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கும். இந்த தொழில்நுட்பத்திலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா தாய் குழந்தை பிணைப்பு. கர்ப்ப காலத்துல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு உணர்வுபூர்வமான பிணைப்பு வந்து உருவாகும். தாயோட இதய துடிப்பு, குரல் மற்றும் அசைவுகளை வந்து குழந்தை உணரும். ரோபோ கருப்பையில இந்த அனுபவம் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இது குழந்தையோட மன ரீதியான வளர்ச்சிக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம். பிரசவத்துக்கு அப்புறம் தாயும் குழந்தையும் எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பிணைப்பை ஏற்படுத்துவாங்கங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியா இதுல இருக்கு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா உளவியல் பாதிப்புகள். சமூகம் வந்து இந்த குழந்தைகளை ரோபோ குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இதனால அந்த குழந்தைகளோட மன ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படலாம். அவங்க சமூகம் தங்களை ஒதுக்கி வைப்பதாக உணரலாம். அதே சமயம் குழந்தைய ரோபோ கருப்பையில வளர்க்கிற பெற்றோர்களுக்கும் தங்களோட தாய்மை வந்து முழுமையடையாதது மாதிரி ஒரு உணர்வு வந்து இருக்கும். மூன்றாவது நெறிமுறை சிக்கல்கள். இது இயற்கைக்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து எதிர்க்கலாம். மதம், பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதுல அடங்கி இருக்கு. இது இயற்கையா ஒரு உயிர் உருவாக்கும் முறையை வந்து மாத்துது. ரோபோக்களால உருவாக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் சொன்னா அதுக்கு சமூகம் எப்படி எதிர்வினை ஆற்றும்ங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியவே இல்லை. ஃபோர்த் ஒன் வந்து விலை மற்றும் பயன்பாடு. இந்த தொழில்நுட்பத்தோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுமார் 12 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டு இருக்கு. இது சாதாரண மக்களுக்கு கட்டுப்படி ஆகாத ஒண்ணு. பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படின்னா சமூகத்துல பெரிய ஏற்றத்தாழ்வை வந்து உருவாக்கும். எல்லாருக்கும் குழந்தை பெறுறதுங்கிறது வந்து வாய்ப்பு இருந்தாலும் இது ஒரு சொகுசு பொருள் மாதிரியே இருக்கும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறுகள். எந்த தொழில்நுட்பத்திலையும் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அது குழந்தையோட வாழ்க்கையை வந்து அப்படியே பாதிக்கும். ஒருவேளை மின்சாரம் தடைப்பட்டு பயோபேக் வந்து வேலை செய்யாம போனா அப்படின்னா என்ன ஆகும்? இதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தாலும் முழுமையான நம்பிக்கை வைக்க முடியுமாங்கிறது கேள்விக்குறிதான். இந்த திட்டத்தோட தலைவர் டாக்டர் ஜான் கென்ஃபெங். இவர் வந்து சீனாவை சேர்ந்தவர். இவர் வந்து 2017 பயோபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ஆட்டுக்குட்டியை வெற்றிகரமா வளர்த்து வெளியிட்டு இருக்காரு. இப்போ அதே தொழில்நுட்பத்தை மனிதர்களுக்கு ஏத்த மாதிரி மேம்படுத்திட்டே வராரு. இந்த ரோபோ கருப்பை 2026 சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு விலங்குகள்ல மட்டும்தான் சோதனைகள் வந்து வெற்றிகரமா நடந்திருக்கு. சோ ஃபைனலி ரோபோ கருப்பை தொழில்நுட்பம் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரும். இது குழந்தை பிறப்புல பாலின சமத்துவம், மருத்துவ முன்னேற்றங்கள், சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். ஆனா இதோட நெறிமுறை, மன ரீதியான மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்து வந்து நிறைய ஆய்வுகள் தேவை. இந்த தொழில்நுட்பம் வரோம் இல்ல அப்படின்னா சாபம்ங்கிறது நம்ம சமூகம் இதை எப்படி ஏத்துக்க போகுதுங்கிறத பொறுத்துதான் இதுல இருக்கு. வருங்காலத்துல இந்த கண்டுபிடிப்பை எப்படி பயன்படுத்த போறோங்கிறதுதான் நம்ம எல்லாருக்கும் உண்டான ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இத குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.